அடுத்து மதுரைக்கு சங்கிகள் வந்து விட்டார்கள். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பிரியாணி கடை, இப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே ஆட்டை அறுத்து அட்டகாசம் செய்கிறார்கள். அதாவது ஒரு மொட்டை மாடி, மதுரையில ஏதோ ஊருக்கு நடுவில் ஏதோ ஒரு மொட்டை மாடியிலிருந்து இன்னொரு மொட்டை மாடியை எடுக்கிற ஒரு வீடியோ. அந்த மொட்டை மாடிக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மதுரை கோபுரம் தெரியாது. மதுரையில எந்த மொட்டை மாடியில ஏறினாலும் கோபுரம் தெரியத்தான் செய்யும், அவ்வளவு பெரிய கோயில் கோபுரம் தெரியத்தான் செய்யும். இதை எடுத்து வச்சுட்டு அங்க வந்து மாட்டை அறுக்கிறார்கள். மாடு ஆடு இல்ல, இவனுங்க சொன்னது மாடு. இவனுங்களுக்கு தான் மாடு என்ன சைஸ், ஆடு என்ன சைஸ், அறுத்தா என்ன சைஸ். கெடா வந்து ஒரு 3-4 கெடாய மொட்டை மாடியில வச்சு அறுக்குறாங்க. இந்த வீடியோவை எடுத்து போட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னிலையிலேயே இப்படி எல்லாம் வந்து மாட்டை அறுக்கிறார்கள் அப்படின்னு போட்டானுங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் இதை கேட்பார் இல்லையா, மேய்ப்பார் இல்லையா, என்ன இவ்வளவெல்லாம் அட்டுழியம் பண்றாங்க. கடைசியில பார்த்தா இவனுங்க திரும்ப முன்னையாவது போன பிரச்சனையில திருப்பரங்குன்றம் பிரச்சனையாவது அதுல வந்து பாய்ங்க இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் தர்கா அங்க ஆடு பலியிடுகிறார்கள்னு இருந்துச்சு. இவங்களுக்கு எதிர்த்து பேசுவதற்கு முஸ்லிம்கள் கிடைச்சா இவனுக்கு குசி ஆயிடுவாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கெடாயை அறுத்தவர் வந்து சங்கிலி கருப்பன் சமயக்கருப்பனுக்கு நேர்த்திக்கடன். பக்தர்கள் கொண்டு வர்ற கெடாயை வெட்டி ஒரு பூசாரி சாமியாடி, உள்ளூருக்குள் இருக்கக்கூடிய ஒரு சாமியாடி கருப்பனுக்கு நேர்ந்துகிட்டு விட்ட கெடாவை வெட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறாரு. அது ரெகுலரா அவர் பண்ணிட்டு இருக்கிறதா. இதை வைத்துக் கொண்டு அப்போ ஒட்டுமொத்தமா மதுரையின் கருதிங்கும் உரிமையின் மேலேயே கை வைக்கிறானுங்க. இது எவ்வளவு புளோரிடாவில் நீ வந்து தமிழோடு கை வைப்பது தீயை தீண்டுவதற்கு சமம். அது மாதிரி மதுரையில நீங்க கரியோடு கை வைக்கிறது அதை விட டேஞ்சரான ஒரு ஏரியா. சங்கிகள் அந்த ஏரியாவை தொடுகிறார்கள். டிரான்ஸ்பார்மர்ல கொண்டு போய் தொட்டு வச்சு பாக்குறாங்க.